யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு பாராட்டு விழா சமூக நீதி நீ பாராட்டு கனிமொழிக்கு பாராட்டு விழா நடத்துது ரைட்டுப்பா. சமூக நீதியால் இந்த கனிமொழியால் இந்த சமூகத்துக்கு கிடைச்ச பிரதிநிதித்துவம் என்ன உரிமையை கனிமொழி பெற்று கொடுத்தாங்க? நீ பாராட்டு விழா நடத்த அதுக்கு போகிற 10 பேர் போய் பந்தல் பிடிச்சிக்கிட்டு இருக்க. 18% இடஒதுக்கீடு பிடுங்கினதுக்கு பாராட்டு விழாவா? இல்லை தமிழ்நாட்டிலிருந்து போய் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியல் வெளியேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 7 உள்பிரிவும் ஒரே பேரில் தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிக்கணும். அதை பார்லிமெண்ட்டில் விவாதம் நடக்கு. பார்லிமெண்ட்டில் விவாதம் நடக்கல. 39+40 பாண்டிச்சேரி உள்பட 40 எம்பி தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கான். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, அதிமுக, திமுக அத்தனை எம்பிகளும் சேர்ந்து அன்னைக்கு யாராவது ஒரு ஆள் அந்த தீர்மானத்தை ஆதரித்து நீ அந்த பார்லிமெண்ட்டில் பேசுனியா? அன்னைக்கு எல்லாம் வெளியிடப்பு தானே பண்ண, அதுக்கு பாராட்டு விழாவா? இங்கே போனால் தூத்துக்குடிக்கு போனால் ஒரு சடனாகி, வடக்க போனால் வக்கீல் வண்டு முருகன், இன்னொருதான் வேல் முருகன். நீங்களெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய மாட்டுத்தரகம் மாதிரி செயல்பட்டு இருக்கீங்கிறது தான் ஊர் அறிஞ்ச உண்மை. இந்த மக்கள் இவங்களெல்லாம் அடையாளம் கண்டு இவங்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இது புரிஞ்சு இவன் ஒன்னே கொண்டு போய் இன்னொருத்தனுக்கு விற்கிறதுக்கு இவன் இருக்கான். இவன் முன்னால் நீ எதுக்கு போகிற? இவனால் உனக்கு என்ன புனிதம் நீதியை பெற்று கொடுத்துட முடியும்? அரசியல் அதிகாரத்தை வாங்கி கொடுத்துட முடியும்? அவனை காப்பாற்றிக்கிறதுக்கே விப்பு இல்லாதவன் அவன் எப்படிப்பா உன்னையே காப்பாற்றிட போகிறான்? 39+40 எம்பியும் சேர்ந்து அன்றைக்கு புனிதா புஷ்கர்னு சொல்லி வட மாநிலத்து எம்பி ஒரு லேடிஸ் பேசினாங்க 45 நிமிஷம் பார்லிமெண்ட்டில். இந்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய பெருமையை, இந்த வரலாறை இந்த 40 எம்பி எங்கே பிடுங்க போனான்? தமிழ்நாட்டில் இருந்து எவனாவது ஓட்டு கேட்க வந்தான் அப்படின்னா, இந்த திமுககாரன் ஓட்டு கேட்கறதுக்கு அங்கே வந்தான்னா எங்களுடைய குறைய பார்லிமெண்ட் பேச உனக்கு துப்பு இல்லை. எப்படி எங்களுடைய ஓட்டு கேட்க வந்தேன்னு சொல்லி அவனை என்னத்துட்டு அடிக்கணும்? என் உரிமையை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, என் ஓட்டு எப்படி உனக்கு வேணும்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இந்த தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய என் உயிரிலும் மேலான என் தாய்மார்களும் இளைஞர்களும் திராவிடன் பேரை சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரை சொல்லி எவன் வேட்டியை கட்டிட்டு வந்தாலும் சரி, வந்தவனுக்கிட்ட எங்கள் ஓட்டு வேணும் உனக்கு, எங்களுடைய உரிமையை கேட்க உனக்கு என்ன மறுக்க? எங்கள் ஓட்டும் இல்லை, எங்கள்கிட்ட நீ ஓட்டும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை மூஞ்சில் கரியை பூசி காரி துப்பி அனுப்புனா தான் நீ உண்மையான தேவேந்திர குல வேளாளர். பேசினானா உன்னுடைய உரிமையை பேசினானா சட்டசபையில் போய் பேசான், பார்லிமெண்ட்டில் போய் பேசான். உதயநிதி வாழ்க, கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க. அவன் 3 தலைமுறை கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். அவன் வாழத்தாஞ்சுவான். உன் வாழ்க்கை என்னாச்சு? அவன் நல்லா வாழ்த்துக்கான். 15 தலைமுறை ஒன்றாம் சரி கருணாநிதி குடும்பம் கோடியாக கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். அவன் வாழத்தாஞ்சுவான். நீ இங்கே டவுசரில் அவன் கிடைக்க பாரு, என்ன அவங்க வாழ்க? முதல்ல நீ வாழப்பாரு, அப்புறம் அவன் வாழத்தை பார்ப்போம். இப்படி ஒரு மானங்கட்ட ஆட்சி, இதுக்கு ஒரு வக்காலத்து வாங்கிறதுக்கு 4 ஏசன்ட்டு தயவு கூர்ந்து சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த மாட்டுத்தரவு மாதிரி செயல்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் சேர்க்காரன் இருக்கான். இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் தயவு செய்து தூர விட்டுட்டு அவன் சொன்னான், நாங்கள் வேணால் நாங்கள் என்ன அவன் செந்தமிழனா, அவங்க மட்டும் செந்தமிழன் பிறந்தான்னு சொன்ன கருந்தமிழனா. அவங்க ஒரு பெரிய அறிவாளி. அவனுடைய உண்மையிலே சீமானை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பிரிவினவாதம் பேசக்கூடிய ஒரு ஆள், பிரிவினவாதிக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தமிழ் மக்களை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏஜென்ட் தான் சீமான். இளைஞர்களெல்லாம் அவன் பின்னால் போய் அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையை பலிகேட ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ மூலமாக சீமா பின்னால் இருக்க இளைஞர்களையும் சீமானையும் சொன்னேன். கல்லறக்க போராட்டம் நடத்தணும் இல்லையா? எத்தனை பேர் கல்லறக்குன்னு? கல்லறக்கும் போராட்டம் நடத்தும்ங்களா? இந்த அரசாங்கம் வேடிக்கையான வார்த்தைகள் அன்னைக்கு சபாநாயகர் அப்பாவு வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர் தொகுதியினுடைய குறைபாடை கேட்கறதுக்கு சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்காரு. டாக்டர் உட்காருங்க அப்படின்னுட்டு அந்த கல்லறக்கும் போராட்டத்துக்கு
நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் காக்காங்க நின்றுட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுத்து அதை பேச சொல்லாரு. ஏன்னா அது இனப்பாசம். கல் இறக்கிறதுக்கு கல் இறக்கணும்னா அப்போ கல் இறக்கலுக்கு கூட கல் இறக்க சொல்லுவோம். டெய்லி கண்டக்டர் டிரைவருக்கு காலை உணவாக சிட்டுண்டி 2 கல்லை கொடுத்து விட குடிச்சிட்டு வண்டி ஓட்டுட்டோம். கல் உணவு பொருள் தானேப்பா. காலை சிட்டுண்டி கொடுக்கல அது மாதிரி ஒரு கண்டக்டர் டிரைவருக்கு 2 லிட்டருப்பா காலை சிட்டுண்டியை கையில் கொடுத்துருவோம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டு. அப்படி கொடுங்க. அது காலை சிட்டுண்டி தானே. இப்போ காலை ஸ்டாலின் கொடுக்காருல, காலை சிட்டுண்டி உணவு கொடுக்காருல. அது மாதிரி ஒரு கண்டக்டருக்கு 2 லிட்டரு, டிரைவருக்கு 2 லிட்டரு கல்லை கொடுத்து விடு, அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டட்டும். அது காலை உணவு தானேப்பா. கல்லும் உணவு பொருள் தானே சொல்லி பெரிய அறிவாளிய போயிட்டு இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான அரசியல், தரங்கட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு பிரிவினவாதம் பேசி இந்த நாட்டை சுடுகாடாக்கக்கூடிய ஆளில் மிகப்பெரிய ஆள் ஒன்று சீமா. அது போன்ற இந்த சமுதாயத்தினுடைய துரோகிகளாக இருந்து இந்த மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயமும் டாக்டர் ஐயாவோட 2026 எலெக்ஷனில் அணிவகுத்தால் மட்டும்தான் உனக்கு அரசியலும் அரசியல் வாழ்வும் அரசியல் அதிகாரமும் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமாக ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயத்துக்கும் புரிஞ்சு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இப்போ அதாவது பார்லிமெண்ட் தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ வருது அப்படின்னா இப்போ வருவாங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கா செம்பக கல்யாணம் இருக்குது, கீரியார் அணைக்கட்டு திட்டம் இருக்குது. இப்படி பல்வேறு அணைக்கட்டு திட்டங்கள்லாம் அந்த எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும், பேசுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் அந்த செம்பக வழியும் தெரியாது, சீரழிஞ்ச அணியும் தெரியாது. இப்போ ஏற்பட்ட ஒரு மானங்கட்ட ஒரு ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. சாராய கடை ஓடுது, மணல் கொள்ள வாக்குறுதி கொடுத்தாலும் 95% நிறைவேற்றினாலும் எங்கே நிறைவேற்றினிய? என்ன நடந்துட்டு இருக்கு? தென்காசியில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கடையநல்லூர் ஒரு சட்டமன்ற தொகுதி, தென்காசி ஒரு சட்டமன்ற தொகுதி, அதே மாதிரி வாசி ஒரு சட்டமன்ற தொகுதி, சங்கரவேலூர் சட்டமன்ற தொகுதி. சமூக நீதி பேசினாங்களாம். அந்த தனி தொகுதிக்கு மட்டும்தானா அந்த தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த மாவட்ட செயலருக்கு? ஏன் தென்காசி பொது தொகுதியில் அவனை மாவட்ட செயலராகனா அந்த தொகுதியினுடைய நிர்வாகத்தை பண்ண மாட்டானா? அவனுக்கு தகுதி கிடையாதா? கொஞ்சம் புரிதல் வேணும். அந்த பொது தொகுதியை 2 தொகுதியை கொடுத்து இந்த தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆளை நீ மாவட்ட செயலர் ஆகியிருந்தாலும் நீ உண்மையிலே சமூக நீதி பேசணும். அந்த 2 தனி தொகுதியும் கொடுத்து அந்த 2 தனி தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். தமிழ்நாட்டில் இப்படி தான் நடக்கும் உங்கள் சமூக நீதி ஆட்சி. இதான் சமூக நீதி. இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அரசியல் அறிவை ஊட்டி இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த குரலா தமிழகத்திலே சட்டமன்றத்தில் ஒலித்த ஒரு பேரும் பெருமையும் உண்டு என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஐயாவால் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த வீடியோ மூலமாக இந்த தேவேந்திர குல சமுதாயத்துக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சு 2026 ஜனவரி 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியினுடைய குடும்ப மாநாடாக மதுரையிலே பாண்டி கோயில் பக்கத்தில் மதுரையில் நடக்க இருக்கு. ஒட்டுமொத்த தேவேந்திர குல என் உறவுகளெல்லாம் அந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய அந்த 7வது மாநில மாநாடு மிக சீரோடும் சிறப்போடும் நடக்க இருப்பதால் அனைத்து தேவேந்திர குல உறவுகளும் அந்த மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் நடத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் மிகப்பெரிய அரசியல் சக்தியை உருவாக்கி அதன் மூலமாக சட்டமன்றத்திலே நம்முடைய உரிமைகளை போராடி பெற வேண்டுமென்றால் டாக்டர் ஐயாவோட அணி சேர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்தி இந்த அரசியல் உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு முறை என் இனமான தேவேந்திர குல சமுதாயத்தை மக்களை கேட்டு உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக ஏற்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அரசியல் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனை மாவட்ட செயலாளர் இந்த தேவேந்திர குல சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க? எத்தனை ஒன்றிய செயலாளர் இந்த தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளராக இருக்காங்க? எந்த கட்சியில் கொடுத்தான்? அட்லீஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட நீ ஒன்றிய செயலாளராக முடியாது.
கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ ஆக்க விட மாட்டாங்க. உன்னுடைய ஓட்டு உரிமை மட்டும்தான் அவங்களுக்கு தேவை, தவிர அவனுக்குடைய அரசியல் உரிமை உனக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படித்தான் காரணம். இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை இல்லாமலும் அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தினால உன்னை ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் வச்சுட்டு வாக்கு வங்கியாக பயன்படுத்துவாங்களே தவிர உன்னுடைய வாக்குக்கு தேவைப்படும், ஆனால் உன்னுடைய உரிமை பேசப்படாது என்பது ஊரறிஞ்ச உண்மை. இது போன்ற பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கி பல்வேறு வழியிலே இந்த தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய உரிமைகளை பறித்து 3% இடஒதுக்கீடு, மொத்தத்தில் 18% இடஒதுக்கீட்டில் 3% அறிந்ததீர் கொடுத்தாச்சு. சரி, அந்த 3% போட்டோம், மிச்சம் இருக்க 15லையும் முன்னுரிமை கொடுத்தாச்சு. அறந்து அதுவும் இறுக்கமாக இருக்கக்கூடிய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் சமுதாயத்தை சார்ந்த பறையறின மக்களும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல சமுதாய மக்களும் கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷ காலமாக எந்த விதமான அரசு பணியிடங்களுக்கும் போகக்கூடாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கின பேரும் புகழும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு போயிருக்கு. அப்படின்னா உன்னுடைய அதாவது அரசு ஊழியர் வேலையும் பறிச்சுட்டான், உன்னுடைய அரசியல் உரிமையும் பறிச்சுட்டான். இதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அண்ணிதாரு, அவருக்கு தேவை எம்பி சீட்டு வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணும். அவர் பிளாஸ்டிக் சேரை கொடுத்தாலும் இருப்பார், சாக்கை வச்சு கொடுத்தாலும் இருப்பார். பிரிவினவாதம் பேசக்கூடியவங்க தானே அவங்க. கேட்டால் ஒரே ஆர்எஸ்எஸ் சனாதனம். ஆர்எஸ்எஸும் சனாதனமும் இந்த நாட்டோட தொப்புளுக்குடி உறவாக இருந்தாங்கப்பா. நீ இன்னைக்கு யாரை பிரிக்க? நீங்கள் சொல்லித்தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் சனாதனம் தெரிய போதா? இல்லை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? தமிழை இந்த சீமானுக்கு பேர் வச்சுருக்காங்க, செந்தமிழன் சீமாமனு. செந்தமிழன் அவங்க மட்டும்தான் செந்தமிழன், பிறங்கெல்லாம் கருப்பு தமிழனாக இருக்கான். ஒன்றை விட காரசாரமான தமிழன் தான் இருக்கான். சுருக்கமாக சொல்ல போனால் அந்த இலங்கை தமிழர் கொத்தா கொன்ன சமயத்தில் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் கருணாநிதி மத்தியில் ஆட்சியிலையும் பங்கில் இருந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு பீச்சில் போய் ஒரு பந்தலை போட்டு ஏசியை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்காங்களாம். எப்படி பைத்தியாரங்களாக்குதாங்க தமிழ்நாட்டு மக்களை. ஒரே ஃபோன் தான். இலங்கையில் போகிற நிறுத்தம்லாம் இங்கே இருக்க எம்பியை பூரா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்லுவோம்னு சொன்னால் அடுத்த செகண்ட் இலங்கையில் போகிற நிறுத்தம் ஏற்படும். அப்போ இந்த மக்களை ஏமாத்த வேலை. நீ அங்கே ஒன்றா போய் படுத்துக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டு உன் வீட்டுக்கு மினிஸ்டர் பதவி வேணும், உன் மருமனுக்கு மினிஸ்டர் வேணும், உன் மகனுக்கு மினிஸ்டர் பதவி வேணும். அதுக்காக வேண்டி இங்கே மக்களை ஏமாத்துறதுக்கு உண்ணாவிரதம் இருக்காலும் சென்னையில் இங்கே படுத்து கிடந்துட்டு கொத்தா தமிழினத்தை கொண்டு குமிச்ச பெருமை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தானே உண்டு. அந்த தமிழ் மக்களுடைய பாவம் தானே இன்னைக்கு காங்கிரஸை நாடு முழுக்க அழைச்சிருச்சு. கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க எல்லாருமே. அதுபோன இந்த தேவேந்திர குல சமுதாயத்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேணும், ஒன்றிய செயலாளர் பதவி வேணும், சேர்மன் ஆகணும், மேயர் ஆகணும். உனக்கு சீட்டு கொடுத்தானா? உன்னைய பற்றி பேசினானா? கொஞ்சமாவது புரிதல் இல்லை. அரசியல் புரிதல் வேணும். நம்முடைய தகப்பன் வீட்டு சொத்துக்கு நாம் எப்படி சண்டை போடுறோமோ அதே மாதிரி அரசியல் உரிமைக்கும் நாம் சண்டை போட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இன்றைக்கி இருக்கோம். இதையெல்லாம் இந்த வீடியோ மூலமாக ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய சமுதாய நாட்டாமைகளும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் தாய்மார்களும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்றி காட்டக்கூடிய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான். அதனுடைய வெளிப்பாடு தான் ஜனவரி 7ஆம் தேதி மாபெரும் மாநாடு மதுரையிலே டாக்டர் ஐயா தலைமையிலே நடக்க இருப்பதால் அந்த மாநாட்டுக்கு குடும்பமாக அந்த மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் நடத்தி அந்த மாநாட்டினுடைய வெளிப்பாடு தான் தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய அரசியல் உரிமைக்கான ஒரு மாநாடாக இருக்கும். அந்த மாநாடு தீர்மானிக்கும் இந்த மக்களுடைய அரசியல் புரிதலும் சக்தியும் என்று இதை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய காலகட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைய வரைக்கும் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. என்ன விடியல் வந்தார்? எடப்பாடி முதலமைச்சர் இருக்கையில் கிராமமாக சென்று மனு வாங்கினார. அந்த மனு மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த மனு என்னாச்சு?
அந்த மனு எங்கே இருக்குன்னு இப்போ யாராவது கேட்டா? விடியலும் தெரியல, இடியல் தான் தந்திருக்காங்க. உலகத்திலேயே பொய் மூட்டி அவுத்து சாக்கு சாக்கா விடுறதுல திராவிடம் தான். திராவிடம் 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 திராவிடம்ங்கிற செம்புக்கிற தான் திருட்டு கூட்டமே ஒளிஞ்சு கிடக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் அப்போ இங்கே மந்திரி புள்ள எம்பி. ஏன்னா அவங்க வீட்டுக்கு என்ன கட்டுக்குத்தாய்க்கா தமிழ்நாட்டை விட்டுருக்கே? கருணாநிதி குடும்பம் தான் ஆளணுமா? வேற நீ எல்லாம் என்னைக்கு முதலமைச்சர் ஆக போகிற? நீ என்னைக்கு எம்எல்ஏ ஆக போகிற? நீ என்னைக்கு எம்பி ஆக போகிற? பொதுப்பணித்துறையாவது நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் அவன் மகன் மத்தியில் எம்பி. சேகத்திரச்சன் இங்கே மினிஸ்டரு, அங்கே அவன் எம்பி. அவன் பிள்ளையே தான் அப்போ எம்எல்ஏ மினிஸ்டராக இருக்கணும், பிள்ளை எம்பி ஆகணும். அதே மாதிரி கருணாநிதி குடும்பத்தில் அவங்க வீட்டில் தான் மட்டும்தானே குடும்ப ஆட்சிக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டாமா? ஒரு படிக்கக்கூடிய மாணவங்க இது வரைக்கும் இப்போ நடந்த சமயத்தில் நடந்த திராவிட ஆட்சியில் நடந்த ஒரு கொடுமையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுடன் சாலின்னு சொல்லி தமிழ்நாட்டு பூரா ஒரு முகாம் நடத்துனாங்கல்ல, உங்களுடன் ஸ்டாலின். ஆமாயா, எங்களுடன் ஸ்டாலின் தான். சரி, அந்த உங்களுடன் ஸ்டாலினில் வாங்கின மனுவுக்கு இது வரைக்கும் என்ன தீர்வுன்றிருக்கீங்க நீங்கள்? அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்காக எல்லா இலாக்காவையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு பழையபடி ஒரு கடைசி நேரம் ஆகிப்போச்சுன்னு ஒரு கவலை நாடகம் ஆடுங்க. அந்த கவலை நாடகத்தில் உங்களுடன் ஸ்டாலின்ல நடத்துகிற முகாமில் கேம்பில் இது வரைக்கும் வாங்கின மனுவுக்கு எத்தனை மனுவுக்கு நீங்கள் கொடுத்துருக்க, என்ன தீர்வுன்றிருக்கீங்க? என்ன நடவடிக்கை எடுத்துருக்க? அந்த மனுவில் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? எந்த நடவடிக்கையும் கிடையாது. எத்தனையோ மக்கள் எஸ்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறதுக்கு காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு அடிப்படை சாதி சான்றிதழ் வாங்க முடியாமல் லட்சம் மாணவிகளும் மாணவனும் பேர்வாதியில் கல்வி நிப்பாட்டிட்டு இன்னைக்கு படிப்பை நிப்பாட்டிட்டு தெருவில் குத்த வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட ஆட்சி. கேட்டால் என்னப்பான்னு கேட்டால் அன்றைக்கி ஒரு பையன் பஸ் ஸ்டாண்டில் நிற்காங்க. கேட்கேன், காலேஜ் விட்டு வெளியே வச்சுருக்காங்களா? எனக்குமா வெளியே வச்சோன்னாங்க? வேறு எங்கேயும் கிடையாது, கடையில் ஒரு மனோ காலேஜில். அண்ணே, நாங்கள் வந்து எஸ்டியில் வரோம், நாங்கள் குறவர், எங்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்காங்க. என்னப்பாச்சு? நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், ஆர்டிஓட்ட கொடுத்தோம், தாசில்தார்கிட்ட கொடுத்தோம், எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை, நீங்கள் எஸ்டி இல்லைங்க. அப்போ என்ன கம்யூனிட்டி நீ சொல்லு? குறவர் இல்லைங்க, காட்டுநாய்க்கர் இல்லைங்க. இது சமூக நீதி ஆட்சியா? படிக்க முடியல பிள்ளைய. இதையெல்லாம் இப்பேற்பட்ட தான் இவங்களுக்கு பேர் திராவிடம். திராவிடம் பேசி நீங்கள் திராவிடம் பேசக்கூடிய காட்சி. திராவிடம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? 4 பேர் உங்கள் கூட ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கான், வேற வழி இல்லை, பிழைக்க வழி இல்லை, காட்டா சனாதனம். யாரு? கம்யூனிஸ்ட்டு 2 பேர் இருக்கான். அவன் அன்னைக்கே சொல்லிட்டான், பட்டியல் போட்டு எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டாச்சு, இதை விட என்னென்ன மானம் கட்ட வேல்யூ கேட்கணும். முத்தரசன் தான் சொன்னார், கம்யூனிஸ்ட் தலைவர். எல்லார் அக்கௌண்ட் கம்யூனிஸ்ட்டு போட்டாச்சு, காங்கிரஸுக்கு போட்டாச்சு, விடுதலை சிறுத்தை போட்டாச்சு, மனிதநேய மக்களுக்கு போட எல்லார் அக்கௌண்ட்லேயும் திமுக கணக்கில் இருந்து பணம் போட்டாச்சு. பணத்தை வாங்கிட்டு அறிவாரத்திலேயே கஞ்சியை குடிச்சிட்டு கொத்தடிமையாக குத்த வச்சுக்கிட்டு இருக்கான் கம்யூனிஸ்டுக்காரன். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கார், அறிவாளர். நம்ம வைகோன்னு சொல்லி ஒரு தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க பாருங்க, அவங்க ஒரு கவலை நடத்த ஆடுதாங்க. மதுவுக்கு எதிராக நடைப்பயணம் முதலமைச்சர் திறந்துக்காரு. ஏண்டா, அவன் சாரை வியாபாரி, நீ இப்போ சீரட் வியாபாரி. மதுவை விற்கதே சாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே விற்கு. போதையை வைக்கதே வைகோ தானே சீரட்டு கம்பெனி வச்சிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து நிப்பாட்டுங்க. இவன் நடைப்பயணமும் அந்த நடைப்பயணத்தை திறந்து வைக்கிறதுக்கு வைகோ வராங்களாம், முதலமைச்சர் வராங்களாம். பால் பானைக்கு பூனையை காவல் வச்சாங்க. அது மாதிரி வைகோ வந்து மதுவுக்கு எதிராக போராட போகிறாங்க. அப்போ நடைப்பயணம் ஆரம்பிச்சாராக தமிழக முதலமைச்சர் துவக்கி வைக்க போகிறாங்களாம். உங்கள் பையில எப்போ எண்ணெய் இல்லாமல் உடச்சி விட்டுருவாங்க, பருப்பு இல்லாமல் நீங்கள் உடச்சி விட்டுருங்க, முட்டை இல்லாமல் ஆம்லேட் போட்டுருவாங்க திமுககாரங்க. அதான் சொல்லுவாரா, நாஞ்சில் சம்பத்தை அருமையாக சொல்லுவார். அதிமுககாரன் செடி இருக்கும் அப்படின்னா தான் திமுககாரன் செடி மேலே இருக்கிறது, கீழே கடலை இருக்காது, தூர் மட்டும்தான் இருக்குது, பிடிங்கிட்டு போயிடுவான் கருணாநிதி. அப்படின்னா என்ன கேட்டால், கருணாநிதி ஒரு
மிகப்பெரிய உண்மையை பொய்யை கட்ட வச்சு விட்ருக்காரு. சர்க்காரியா கமிஷன் விசாரணையில் மாட்டிக்கிட்டாரு. ஏயா சர்க்கரை எங்க எறும்புன்றுச்சு, சாக்கை எங்க கரையாந்துருச்சு. இதை விடையா ஒரு மானங்கட்ட பொய் வேணும்? இதையெல்லாம் புரிஞ்சு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால் 90 விழுக்காடு நிறைவேற்றணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. 90 விழுக்காடு என்னதையா நிறைவேற்றினியா? நீங்களும் தாப்பன் மகன் சேர்ந்து உன் மகன் செங்கலை தூக்கி வந்தான். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒத்த செங்கல் பெறுனேன். எங்கள் நீட் ரகசியம் தெரியும். ஒரே கையெழுத்தில் நாங்கள் ரீட்டை ரத்து பண்ணிடுவோம். இப்போ பண்ணுனேன்னா ஏன் பண்ணலை? 5 வருஷம் ஆச்சு, நேரம் வரைக்கும் ஏன் பண்ணலை? சிலிண்டருக்கு மானியம் குறைச்சதா? பால் விலையை குறைச்சதா? பருப்பு விலையை குறைச்சதா? 400 கோடி கடன் வாங்கிட்டார் அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி. 400 கோடி கடன். இன்னைக்கு 9000 கோடி 5000 கோடி எங்கே இருந்துச்சு? நீங்கள் வாங்கி எங்கே வச்சிய? சாரை